வணக்கம் மக்களே. நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூம்க்கு இந்த வாரம் கலெக்ஷன் பார்க்கறதுக்கு வந்தாச்சுங்க. விசிஆர் மெட்டல்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ராஜகணபதி கோவில் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைட்ல லொகேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ விசிஆர் மெட்டல்ஸ் நீங்க வாரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். வரக்கூடிய புது கலெக்ஷன், அதே மாரி நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் நாங்க காட்டுறோம். அந்த வகையில இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய குக்கர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. குக்கர் அப்புட்ன்னா எல்லாருமே வச்சிருக்கிறது தானே நீங்க யோசிக்கலாம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய குக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அத தாண்டி இன்னைக்கு நான் காட்டக்கூடியது வந்து எக்ஸ்க்ளூசிவான குக்கர்ஸ் மாடல்ஸ். என்ன அப்புட்ன்னா டயட் குக்கர் நீங்க கேட்டிருப்பீங்க. டயட் குக்கர் அதே மாதிரி வடிக்கிற மாதிரியான குக்கர். ஏன்னா எல்லாருமே வந்து குக்கர்ல வந்து தண்ணி உள்ளயே வேகுது. அ தண்ணியோட சேர்த்து ரைஸும் வேகுது. அது எடுத்துக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. டயட்ல இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல டயபெட்டிக்கா இருக்கவங்களா இருக்கலாம். அவங்கலாம் வடிச்ச சாதம் தான் சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பாடு வடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதுக்காக நெறைய பேர் குக்கர்லயே அந்த டைப் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு நெறைய கலெக்ஷன்ஸ் 1 இல்ல 2 இல்லைங்க. நெறைய கலெக்ஷன்ஸ், நெறைய மாடல் வந்து சாப்பாடு வடிக்கிற மாதிரியான குக்கர் வெரைட்டீஸ் இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் லக்ஷ்மி பிராண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட கமர்ஷியலா இருக்கக்கூடிய கிரைண்டர் ஒண்ணு புது மாடல் லான்ச் ஆயிருக்கு. அதையுமே ரொம்ப டீட்டெயில்டா வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளுடைய விசார் மெட்டல்ல வந்து பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாரி ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கணும் அப்டின்னா, பஜாஜ் கார்டு வச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இஎம்ஐ குடுத்துட்டு இருக்காங்க. இஎம்ஐல நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி பழசு வச்சிருக்கீங்க அப்டின்னா, குடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச்ல புது பொருட்கள் வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு பெஸ்ட் ரேட் போட்டு குடுக்குறாங்க. நீங்க இங்க வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முழுக்க முழுக்க 100% பிராண்டட். அதே மாதிரி எல்லாத்துக்குமே சர்வீஸ், மெயின்டனன்ஸ் இங்கே உங்களுக்கு செஞ்சு குடுத்துட்டு இருக்கிறோம். இது இல்லாம கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க மெட்டல் பொருட்கள், கல்யாண சீர்வரிசை செட்டு, ஃபங்ஷனுக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட், வீட்டுக்கு தேவையான சிங்கிள் ப்ராடக்ட், கமர்ஷியல் கடைங்க, ரெஸ்டாரண்ட், பல்க் பேட்சா சமைக்கிறவங்களுக்கு தேவையான பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமா அவைலபிளா இருக்கு. அதாவது மெட்டல் பொருட்கள், ஹோம் அப்ளையன்சஸ் 2யுமே ஒரே இடத்துல நீங்க பார்த்து வாங்கிட்டு போகலாம். தரமான பொருட்கள குறைவான விலையில எப்பவும் குடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ்ல. இந்த வாரம் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூம்ல இருக்கோம். நான் இப்ப சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு வடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குக்கர் வெரைட்டிஸ் தான் இப்ப நம்ம காட்டுறோம். அதுல வந்து இப்ப நீங்க முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு வெல் நோன் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல். இது வந்து உங்களுக்கு ஒரு 2 இன் 1 3 இன் 1 அப்படி இருக்கும். கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்க. அதாவது சாப்பாடு நார்மலா நம்ம வீட்ல சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் இருக்கு அப்படின்னா, அதுல சாப்பாடு வடிக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு மல்டி பர்ப்பஸா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன். ஸோ 2 பக்கமும் லிட் குடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் மெட்டல்ல உங்களுக்கு இந்த பாட் வந்து பிளாக் மெட்டல்ல இருக்கு. 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளாக் மெட்டல் பாட்டு. இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லாக் குடுத்துர்றாங்க. பாருங்க போட்டு நீங்க பண்ணிட்டு லாக் ஆயிடுது. ஸோ இப்படி தூக்குனோம்னா கூட கீழ இதாகாது. சாப்பாடு நீங்க வந்து வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஜஸ்ட் நீங்க இப்படி வடிச்சுக்கலாம். ஸோ ட்ரைன்ல இப்படி வச்சு நாங்க விட்டுறலாம். அதாவது நார்மலா சாப்பாடு வடிக்கணும்னா நம்ம கைய வச்சு புடிச்சிட்டு இருக்கணும். இல்ல ஏதாவது ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்காக நம்ம சப்போர்ட்க்கு குடுத்துருக்கிற மாரி இருக்கும். ஆனா இதுல அந்த கவல இல்ல. பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாப்பாட நீங்க வடிச்சுட்டீங்கன்னா போதும். செப்பரேட்டா சப்போர்ட் எதுவுமே இதுல உங்களுக்கு தேவை இருக்காது. அதே மாரி இது வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. ஸோ உங்களுக்கு சாப்பாடு வடிக்கணும்னு நெனைக்கிற அன்னைக்கு வடிச்சுக்கலாம். இல்ல குக்கரா வேக வைக்கணும் அப்புட்ன்னு நெனச்சீங்கன்னா பாருங்க, இன்னொரு லிட் செப்பரேட்டா குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க இத வச்சு இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, இது உங்களுக்கு குக்கரா ஒர்க் ஆகும். இதுக்கு விசிலும் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ குக்கர்ல நீங்க ரைஸ் வடிக்கும்போது அத வச்சுக்கலாம். இல்ல ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறீங்க, இல்ல குக்கர்ல ஏதாவது வைக்கிறீங்கன்னு நெனச்சீங்க அப்புட்ன்னா, இந்த லிட்ட நீங்க போட்டு நீங்க இத குக்கரா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்புட்ன்னா, இது ஒரு 3 இன் 1. இத நீங்க குக்கரா யூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்ததா வந்து இதுல வந்து ஒரு கிரேவி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு க்ளோசிங் லிட் குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எடுத்துட்டு நீங்க ஏதாவது ஒரு கிரேவியோ எது செய்றீங்க அப்புட்னாலும் நீங்க இந்த லிட்ட போட்டுக்கலாம். டிரான்ஸ்பரன்ட் லிட் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு பிளாக் மெட்டல்ல இருக்கக்கூடியது. சாதம் வந்து அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு வந்து இந்த அடி பிடிக்கிற பிரச்சனைலாம் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது இண்டக்ஷன் பேஸ்லயுமே குடுத்துருக்காங்க. நீங்க இண்டக்ஷன்லயுமே ஒர்க் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் இருக்கு அப்படின்னா, கேஸ் ஸ்டவ்ல ஒர்க் பண்ணிக்கலாம். 3 லிட்டர் கெப்பாசிட்டில இது உங்களுக்கு வருது. ஸோ 3 இன் 1 இருக்க போகுது. சாப்பாடு வடிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க குக்கரா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, லிட்ட யூஸ் பண்ணி நீங்க கிரேவி பண்ணிக்கலாம். ஸோ லிட் மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ற மாரி இருக்குங்க. பார்ட் வந்து ஒரே பார்ட் தான். லிட் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும்.
இது உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டோட காத்துட்ருக்கு விசிஆர் மெட்டல்ஸில். இதுலேயே பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்குங்கிறவங்களுக்கு 5 லிட்டர் வச்சுருக்கோம். ஸோ இது பாருங்கள், சேம் நீங்கள் அங்கே பார்த்தது அதே தான். இதில் உங்களுக்கு 5 லிட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் பிளாக் மெட்டல். உங்களுக்கு பிளாக் மெட்டல் நல்லாயிருக்கும், லைஃப் லாங் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இண்டக்ஷன் பேஸ்டு, உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷனில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வடிக்கிற லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும் பாட்டு பாருங்களேன். ஸோ அப்படியே நீங்கள் எடுத்து வடிச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து குக்கராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கர். ஸோ விசில் வந்துடும். குக்கருக்கான லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு ஏர் லீக் ஆகக்கூடாதுன்னு. அடுத்ததாக பாருங்களேன். ஓகே, அடுத்ததாக வந்து உங்களுக்கு கிரேவிக்கான பாட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட்டை போட்டு கிரேவி பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரையோடு கொடுக்குறோம். 3 லிட்டர் 5 லிட்டரில் இருக்கக்கூடிய சாப்பாடு வடிக்கிற மாதிரியான 3 in 1 குக்கர் உங்களுக்கு இது. ஸோ குக்கராக நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, சாப்பாடு வடிக்கிற பாத்திரமா யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, அதே மாதிரி க்ளோசிங் லிட் போட்டு கிரேவி பாட்டாவும் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இது உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டோட காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சைஸ், அதாவது உங்கள் வீட்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வேணும் அப்படின்னா வேரியேஷனில் வாங்கிக்கலாம். ஐஎஸ்ஐ முத்திரையோடு உங்களுக்கு காத்துட்ருக்கு. வாரண்ட்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. இதோட ப்ரைஸ் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது அல்ட்ராவில் இருக்கக்கூடிய குக்கர். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விசில் கவுண்ட் ஆகும். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது உண்டு, விசில் வந்தால் தெரிகிற மாதிரியான குக்கர் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? அவங்களுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறோம். இது அல்ட்ராவில் ட்ரைப்ளேயில் இருக்கக்கூடிய குக்கர் மாடல்ஸ். இதில் உங்களுக்கு 1.5 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 லிட்டர் வரைக்கும், 5.5 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு குக்கரோட கெப்பாசிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அல்ட்ரா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு வெல்நோனான ஒரு பிராண்டு, சூப்பராக இருக்கும் கிரைண்டர். அவங்களோட ப்ராடக்ட் எது யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அல்டிமேட்டாக இருக்கும். அதில் இப்போ நம்ம பார்க்கறது உங்களுக்கு குக்கர் பாருங்களா, மேலே விசில் கவுண்ட் வர மாதிரி. நம்ம வந்து ஒவ்வொரு விசிலாக ஞாபகம் வச்சுட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 விசில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விசில் வந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு இங்கே வந்து காட்டும், இந்த இடத்துல என்ன விசில் இருக்கோ அத்தனை விசில் வந்து வந்திருக்கு அப்படின்றது. அதை பார்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்கறது உண்டு, இந்த மாதிரி விசில் கவுண்ட் வர மாதிரியான குக்கர் மாடல் எனக்கு காட்டுங்க அப்படின்னு. அவங்களுக்காக காட்டுறோம். இது வந்து 1.5 லிட்டரில் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரைஸ் வைக்கிறீங்க, கிரேவி வைக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ குழந்தைங்களுக்கு, நியூபார்ன் குழந்தைங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சாப்பாடு வந்து கொஞ்சமாக வேக வைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நீங்கள் வச்சுக்கிறீங்க, ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டியில் ரைஸு பருப்பு அப்படி பண்ணுறீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இது நிறைய பேர் வாங்கிட்டு போனது யாருக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்காக. குறிப்பாக வந்து இந்த மாதிரி நியூபார்னாக இருக்கக்கூடிய குழந்தைங்க, 6 மாதத்தில் குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிக்குதுங்க இல்லையா? அவங்களுக்காக இந்த மாதிரியான சின்ன சைஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அதில் உங்களுக்கு பெருசு பாருங்கள், இது வந்து 1.5, அடுத்து வந்து 2 லிட்டர் உங்களுக்கு இருக்குது. ஸோ 2 வருது. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு 3 லிட்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்தாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு 3 லிட்டர் குக்கர். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த கிரேவி பாட் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பேன் டைப். உங்களுக்கு என்ன அப்படின்னா அகலமாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் 3 லிட்டர்லேருந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா இது லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு, இது வந்து அகலமாக இருக்கும். அதனால் என்னென்னா நீங்கள் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதில் கிரேவி பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிரியாணி நீங்கள் பண்ணிக்கலாம், கிரேவி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கன்வீனியண்ட்டான ஒரு பாட்டாக உங்களுக்கு இருக்கும். இது வந்து 3.5. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து 4.5 வரும். ஸோ இது வந்து அல்ட்ராவில் க்ரோனோ அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல் ட்ரைப்ளையில் கொடுத்துருக்காங்க. ட்ரைப்ளை அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது, கருகாது, தீயாது, சாப்பாடு ஒட்டாது, ரொம்ப சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்னும் 5 லிட்டர் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை கேஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடல் உங்களுக்கு. இது பாருங்களேன், 4 லிட்டர் உங்களுக்கு பின்னாடியே டிஸ்கிரிப்ஷனே போட்டிருப்பாங்க. ஸோ ட்ரைப்ளையில் கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஹீட் வந்து இதில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ட்ரைப்ளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 சைடு ஹேண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஐ முத்திரையோடு வரப்போகுது. எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் காத்துட்ருக்குங்க.
நீங்கள் ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு எம்ஆர்பியில் போட்டு தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அல்ட்ராவில். பட் ஆனால் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோட கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பழைய குக்கர் வச்சுருக்கிறீங்க, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். எண்டோலியமாக இருந்தாலும் சரி, ஸ்டெயின்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாக் மெட்டல் ட்ரைப்பில் எது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி, பழைய குக்கரை நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் கூட தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி விசில் கவுண்ட் இருக்கக்கூடிய குக்கர்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேலம்ல இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா நேராக நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ்க்கு கிளம்பிவாங்க. விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூமில் இருக்கோம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது அல்ட்ரா மாடல்ல இருக்கக்கூடிய டயட் குக்கர். ஸோ நம்ம சாப்பாடு வடித்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லதுங்க, பேசிக்கலி சொல்லணும் அப்படின்னா. ஸோ நிறைய பேர் வந்து குக்கரில் சாப்பிட்றது உண்டு. அவங்க கூட இது வரைக்கும் குக்கர்லேயே சமைச்சு சாப்பிட்டவங்க கூட எனக்கு வந்து சாப்பாடு வடித்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன சிரமம் அப்படின்னா சாப்பாடு வடிக்கிறது தான். அதை எடுத்து வச்சு அது வடிகிற வரைக்கும் நம்ம வந்து பிடிச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் குக்கர்லேயே சாப்பாடு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கர்லேயே வந்து சாப்பாடு வடிச்சுக்கிற மாதிரியான மாடல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க, இப்போ பார்க்குறதும் அதுதான். அல்ட்ராவில் டயட் குக்கர் அப்படின்னே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கவங்க, ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, டயபெட்டிக்காக இருக்கவங்க, யாருக்காக இருந்தாலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு குக்கர். இது பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு நார்மல் குக்கர் மாதிரி தான் தெரியும். இது ஆக்சுவலி ஒரு நார்மல் குக்கர் தான் பாருங்கள். இதில் வந்து விசில் கவுண்டோட உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா விசில் வந்துருச்சா, ஒரு விசிலா 2 விசிலான்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விசில் கவுண்ட் ஆகும். ஸோ எத்தனை விசில் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரோவில் இருக்கக்கூடிய விசில் தான் உங்களுக்கு கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு விசில் வரும்போது இது உங்களுக்கு இப்படி இதாகி ரொட்டேட் ஆகும். ஆக்சுவலி கிட்டத்தட்ட 9 விசில்ஸ் வரைக்கும் இதில் கவுண்ட் வரும் உங்களுக்கு பாருங்களேன். 9 விசில் கவுண்ட் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இடையில. ஸோ கரெக்டாக விசில் வர டைம் தான் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு இல்லை. இது வந்து நீங்கள் நார்மலாக குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஐ முத்திரையோடு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்களேன். ஸோ உள்ள உங்களுக்கு ஒரு ட்ரைனர் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது ட்ரைப்ளையில் இருக்குது. ஸோ குக்கர் திரும்ப சொல்கிறேன், ட்ரைப்ளை குக்கர் உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும், அடிப்பிடிக்காது, கருகாது, தீயாது, சாப்பாடு ஒட்டாது ஒன்றோட ஒன்று. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இந்த குக்கரில் நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது இருக்காது. நார்மலாக இதை நீங்கள் ஒரு கிரேவி பாட்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஒரு பிரியாணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த குக்கரை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதே சாதம் வைக்கிறீங்க, சாப்பாடு நான் வைக்க போகிறேன், வடித்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும்னா இதுக்காகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உள்ளே வச்சுட்டு இதில் தண்ணி நீங்கள் ஊற்ற போகிறீங்க. நார்மலாக குக்கர் அப்படின்னா நம்ம 1க்கு 2 ஊற்றுவோம் இல்லையா, இதில் 1க்கு 3 வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வடிச்சதுக்கப்புறம் விசில் வந்துடும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 விசில் வந்ததுக்கப்புறம் கவுண்ட்டும் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிட போகுது. ஸோ 3 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஓப்பன் பண்ணி இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹீட் வந்து கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கானில் இருக்க மாதிரி இந்த ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே லிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓரமாக நீங்கள் வச்சு இது மேலே மூடியை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு பாட்டில் மாற்றுறீங்கன்னா மாற்றிக்கலாம். இதில் அப்படியே ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பாடு வடித்த சாப்பாடு ரெடி. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கரோட அடியில் உங்களுக்கு வந்து கஞ்சி கலெக்ட் ஆகிடும். இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய குக்கர் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு அல்ட்ரா ட்ரைப்ளையில் காட்டியிருந்தேன். 1.5 லிட்டர்லேருந்து ஆரம்பிக்குது. பழைய குக்கர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரையோடு இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஆனால் விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் காத்துட்டு இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த வடிக்கிற மாடல் டைப் தான். இது உங்களுக்கு குக்கர் டைப்பில் தான் வரும். என்ன அப்படின்னா நம்ம பால் குக்கர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான விசில் உங்களுக்கு. ஸோ சவுண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பால் குக்கரில் வரும் இல்லையா சவுண்டு, அந்த மாதிரியான சவுண்டில் வரும். இது வந்து உங்களுக்கு லாக்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உள்ளே உங்களுக்கு பாட் இருக்குது. ஸோ இதுக்குமே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு. இது வந்து உள்ளே நீங்கள் தண்ணி இது நார்மல் பாட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கிரேவி பாட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே தண்ணி நீங்கள் 1க்கு 3 வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு இந்த அப்படியே நீங்கள் இந்த பாத்திரத்தை வச்சிட்டிங்க அப்படின்னா வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி லாக்கு
உங்களுக்கு எல்லா பக்கமும் டைட்டாக இருக்க மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வெந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு விசில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பால் குக்கர் விசில் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த லாக் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டிலை பிடிச்சி தூக்கிக்கலாம். ஸோ இது மேலே நீங்கள் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். செப்பரேட் பண்ணி டைனிங் டேபிளில் வைக்கிறனாலும் சரி, இல்லை கிச்சன்லேயே நீங்கள் வைக்கிறனாலும் சர்வ் பண்ணாலும் இப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கஞ்சி கலெக்ட் ஆகிடும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே எல்லாமே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கீழே அடியில் வந்து கஞ்சி வந்து கலெக்ட் ஆகிட்டு மேலே வந்து ரைஸ் மட்டும் அப்படியே இருக்கும். இது ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய பாட்டு, உங்களுக்கு சாப்பாடு வடிக்கக்கூடிய ஒரு குக்கர் மாடல் ஸ்டெயின்லெஸ்ல கொடுத்துருக்காங்க. 2 சைஸஸ் இருக்கு. இது சின்ன சைஸ் வேணுனாலும் சரி, இல்லை பெருசு வேணும் அப்படின்னாலும் சரி. ஸோ ஃபேமிலியோட இதுக்கு மேலே உங்களுக்கு பெருசு வேணாலும், இது 3 லிட்டர் வச்சுருக்கோம், 3, 5 வச்சுருக்குறோம். அதாவது 1/2 கிலோ 3/4 கிலோ நீங்கள் கெப்பாசிட்டியாக சொல்லணும் அப்படின்னா 1/2 கிலோ 3/4 கிலோ நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேணும், ஒரு 1 கிலோ பிடிக்கிற மாதிரியான குக்கர் வேணும், அதுக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு சைஸ் என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத கூட கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ்மே ஷேர் பண்ணுவாங்க. இது ஸ்டெயின்லெஸ்ல இருக்குது. ட்ரைப்ளைல இருக்கக்கூடிய டயட் குக்கரும் பார்த்தீங்க, அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய சாப்பாடு வடிக்கக்கூடிய குக்கரும் பார்த்துருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 5-in-1 பாட் பார்க்க போகிறோம். இது அப்படின்னா ஒரு மல்டி பர்பஸாக இருக்கக்கூடியது. ஸோ முதல்ல நான் உங்களுக்கு வந்து இதுதான் பேஸு. ஸோ இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டெப்த்தாக இருக்கும் பாருங்களேன். கிட்டத்தட்ட என்னோட கையோட பாம் ஹைட்டுக்கு இருக்குது ஃபுல்லாகவே. நல்லா டெப்த்தாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. 2 பக்கமும் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக லிஃப்ட் பண்ணும்போது. அதே மாதிரி நீங்கள் இது ஒரு கிரேவி பாட்டாக யூஸ் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம். ஸோ கிரேவி பாட்டுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரைஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய பாட்டு. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு சாதம் வடிகட்டி வர மாதிரி நீங்கள் 2க்கு 3 தண்ணி வச்சிங்க அப்படின்னா வச்சுட்டு இதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு மூடி போட்டிருக்கோம். ஓகே. மேலே மூடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடோட தண்ணி கீழே கலெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் லிஃப்ட் பண்ணி எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இல்லை இன்னொரு பாத்திரங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து சாப்பாடு வடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு மோமோஸ் பண்ண போகிறீங்க, ஒரு கொழுக்கட்டை வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டீமர் உங்களுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் எதை வேக வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சரி, ஜஸ்ட் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடியில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கீழே இருக்கக்கூடிய பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு மேலே வேக வைக்கக்கூடிய பொருளை நீங்கள் வச்சுட்டு இந்த க்ளோசிங் லிட்டை போட்டுடலாம். உங்களுக்கு வேகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டீமர் மூலமாக வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அப்படி தான் நீங்கள் எடுத்துகிட்டு இதை இதில் லைட்டாக இப்படி லூஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடுங்க. அதுக்கு அடுத்து இதில் இன்னொன்று இருக்குது உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதில் பிளேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிளேட் டைப்ஸ் இருக்குது. இது வந்து மினி இட்லிக்கான ஸ்டாண்டு. அதே மாதிரி இது ரெகுலராக நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இட்லிக்கான ஸ்டாண்ட்ஸும் இருக்குது. மொத்தம் 4 ஸ்டாண்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் 3 ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இட்லி, ஒரு ஸ்டாண்ட் வந்து மினி இட்லிக்கான பிளேட்டு. ஸோ நீங்கள் மாவு இதில் ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஸ்டாண்ட் அப்படியே போட்டுட்டு இதில் வச்சுட்டிங்க அப்படின்னா வச்சுட்டு இந்த க்ளோசிங் லிட்டு அவ்வளோதான் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு திரும்ப வந்து நமக்கு முடிச்சதுக்கப்புறம் வந்து இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இது பாருங்களேன், உங்களுக்கு சிலிக்கான் போட்டு கொடுத்துருக்கறனால உங்களுக்கு சூடு கையில் வந்து இதாகாது. ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஒரு 5-in-1 பாட்டாக இருக்க போகுது. இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஒரு பாட் இருந்தாலே போதும், எல்லாமே செஞ்சுக்கலாம். அதாவது சாப்பாடு குழம்புலேருந்து எல்லாமே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஸ்டீமர் பாட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு பேஸ் வந்து இருக்குது, அது கிரேவி பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட்லி ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வடிக்கக்கூடிய ஒரு ரைஸ் பாட் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு 5-in-1 ஸ்டெயின்லெஸ்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இண்டக்ஷன்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. கேஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், இண்டக்ஷன்லையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று. நிறைய பேர் சாப்பாடு வடிக்கிற மாதிரியான பாத்திரங்கள் கொடுங்க, அதே மாதிரி குக்கரில் விசில் கவுண்ட் வர மாதிரியான குக்கர் இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க.
அவங்களுக்காகவே இந்த வாரம் எக்ஸ்க்ளூசிவா ப்ராடக்ட்ஸ் காட்டியிருக்கோங்க. அதனால தேடிட்டு இருந்தவங்க எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ். அதே மாதிரி டிஸ்கவுண்டோட கொடுக்குறோம். எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்டோட உங்களுக்கு இருக்கு. பழசு வச்சிருக்கீங்க, பழைய குக்கர், அது அலுமினியமா இருந்தாலும் சரி, ஸ்டெயின்லெஸ்ஸா இருந்தாலும் சரி, ட்ரைப்ளை, பிளாக் மெட்டல் எதுவா இருந்தாலும் சரி, கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ரேட் போட்டு கொடுத்து இதுல இருந்து உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுப்பாங்க. அதனால யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை. ஃபர்தரா டீட்டெயில்ஸ்க்கு, என்கொயரிஸ்க்கு கீழே பாருங்க நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சேலம்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட், ராஜகணபதி கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர் ரைட் சைடில் விசிஆர் மெட்டல்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. நேரடியாக கிளம்பி வந்துருங்க. விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம்ல இருக்கும். எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ராஜகணபதி கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து கூட எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த விதத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ கிரைண்டர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னா லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி கிரைண்டர் வாங்கி போட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காதுங்க. 20-30 வருஷத்துக்கு பிரச்சனையே காலத்துக்கும் பிரச்சனை வராது அப்படின்னு நிறைய பேர் இந்த கிரைண்டரை தேடி தேடி வாங்கினது உண்டு. அதுல வந்து நம்ம என்ன ஒன்னே ஒன்று வந்து வாங்கினவங்க யூஸ் பண்ணவங்க, எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மாலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து யோசிச்சது என்ன அப்படின்னா கல் பெருசா இருக்கும், அதை கிளீனிங் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். மற்றபடி அதோட பர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், லைஃபா இருக்கலாம், அல்டிமேட்டா இருக்கும். அதுல ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி சொல்லணும் அப்படின்னா கிளீனிங். ஏன்னா அந்த கல்லை தனியா எடுத்து வச்சு கிளீன் பண்ணி அதை அள்ளுறது அது ரொம்ப சிரமமா இருக்கு, நிறைய பேர் சொன்னது உண்டு. ஸோ லக்ஷ்மிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு டில்ட்டிங் மாடல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா நீங்க கல்லை தனியா எடுத்து வச்சு கழுவுறது, தூக்குறது, வெயிட் லிஃப்ட் பண்ற வேலையே இல்லை. டில்ட்டிங்ல ஜஸ்ட் அப்படியே சாச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கிளீனிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஸோ பாக்குறீங்க, ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்ட் லக்ஷ்மியில கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கிரைண்டர் டில்ட்டிங்ல. இப்போ நீங்க பாக்குறது 2 லிட்டரு. இதுல நீங்க வந்து 1.25 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் நீங்க போட்டு ஒரே டைம்ல வந்து அரிசி வந்து அரைச்சிக்க முடியுங்க. ஸோ இதுல பெருசு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ லக்ஷ்மியை பத்தி சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய பேர் லக்ஷ்மி அப்படிங்கக்கூடிய பிராண்ட்ல நிறைய கிரைண்டர்ஸ் வருது. அதனால மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எது ஒரிஜினல், எது வந்து அதோட காப்பி அப்படிங்கிறது தெரியாம போயிடுது. ஸோ அவங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய டிப் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க ஒரிஜினலா எங்க நீங்க லக்ஷ்மி கிரைண்டர் வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஸ்டாம்ப் இருக்கான்னு பாருங்க. இது வந்து லக்ஷ்மி கிரைண்டர் அவங்களோட ப்ராடக்டோட அவங்களோட ஓன் ஸ்டாம்ப்பு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்கிரேவ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இதை வந்து ஸ்டாம்பா வந்து உங்களுக்கு இதுல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா மட்டுமே அது ஒரிஜினல். நீங்க எங்க வாங்குறீங்கனாலும் சரி இதை செக் பண்ணிக்கோங்க. இது இருக்கிறத போட்டோ கூட மொபைல் எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க வாங்கலாம். ஸோ அதே மாதிரி இது உங்களுக்கு காப்பர் காயிலுங்க. நம்ம வந்து 1 வருஷம் வாரண்டியுமே உங்களுக்கு இதுல கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து ஸோ அவுட்டர் லுக் பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய எட்ஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபினிஷிங் பாருங்களேன், உங்களுக்கு கீழே வந்து புஷ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து தண்ணி ஊற்றி வீடு கழுவும் போது கிளீன் பண்ணும்போது கூட உங்களுக்கு கேப் இருக்கும். அதனால ரஸ்ட் ப்ரூஃப் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பாடியுமே ரஸ்ட் ப்ரூஃப் பாடியாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத்தனிங் எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே உங்களுக்கு ஷார்ப்பாக இல்லை. அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பாடியிலையுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கனால எட்ஜஸ் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து இதோட நம்ம கிரைண்டரோட அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண லக்ஷ்மியில் இருக்கக்கூடிய அதே மாடல் தான். ஸோ கல்லும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபிக்ஸாக இருக்கும் இல்லைங்களா, இந்த கல் இதுதான் அவங்களோட ஸ்பெஷலே. ஸோ இந்த பெரிய கல் வச்சு மாவாட்டுறது தான் லக்ஷ்மியோட ஸ்பெஷலு. ஸோ இதில் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கிளீனிங் அப்போ உங்களுக்கு இந்த கல்லை கழட்டி கிளீன் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னு யோசிச்சிங்க இல்லையா, அவங்களுக்காகவே பாருங்க. ஸோ இது கல் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இதில் உங்களுக்கு டில்ட்டிங் மாடல் வரப்போகுது, அவ்வளோதான். அதை லூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை அப்படியே சாய்ச்சிக்கலாம் பாருங்களேன். ஈவன் நீங்கள் கையை எடுத்துட்டோம்னா கூட அந்த கல் உங்களுக்கு எங்கேயுமே மூவ் ஆகலை, அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது மாவை அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அப்படியே டில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பவுல் வச்சு. இங்கே சைடில் உங்களுக்கு அந்த டில்ட்டிங்காக பாருங்களேன், ஸோ இந்த லாக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த லாக்கை நீங்கள் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா டில்ட் பண்ணிக்கலாம். அகைன் வந்து பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் வச்சு திரும்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு, ஆக்சுவலி இந்த சவுண்ட் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, லூஸாக இருக்கும். திரும்ப
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. மேலே ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வரும்போது பாருங்களேன், அதுவே லாக் ஆகிடுச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் இதை மூவ் பண்ண முடியாது, அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். நல்லா வெயிட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் ப்ராடக்ட்டு. உங்களுக்கு லைஃப் லாங் வரக்கூடியது. ஈவன் குழந்தைங்க இருக்காங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இது அவங்களால லிஃப்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் யோசிக்கலாம், டில்ட்டிங் அப்படின்னா அவங்க ஏதாவது சாச்சிடுவாங்களா அப்படின்ட்டு. அப்படி பண்ண முடியாதுங்க. அன்லெஸ் அன்டில் நீங்கள் இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணாத வரைக்கும். இந்த ப்ராடக்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் உங்களுக்காகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு அந்த லைஃப்பை பற்றி நான் சொல்ல வேணாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. ஐஎஸ்ஐ முத்திரையோடு உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இதில் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. கமர்ஷியல் மாதிரி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் டில்ட்டிங் இப்போ நம்ம காட்டக்கூடியது டில்ட்டிங் மாடல் உங்களுக்கு. ஸோ இது எங்கேனாலும் நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வந்து ஒரு மூலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இந்த கிரைண்டர் உங்களுக்கு இருக்க போகுது. இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மியில் டில்ட்டிங் மாடல். உங்களுக்கு ஒரிஜினல் லக்ஷ்மி காப்பர் காயிலோடு உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஒரு அட்டகாசமான ப்ராடக்ட்டு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டான ப்ரைஸ் ரேட்டில் கொடுத்துட்ருக்குறாங்க. எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு இதுலேயுமே டிஸ்கவுண்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது பழைய கிரைண்டர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கலாங்க. எக்ஸ்சேஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அவைலபிளாக இருக்குது. சேலமில் இருக்கவங்க அப்படின்னா நேரில் கிளம்பி வாங்க. இல்லை வெளியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, லக்ஷ்மி ப்ராடக்ட் தேடிட்டுருக்கீங்க, லக்ஷ்மி கிரைண்டர் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்கள் லக்ஷ்மி வெளியில் ப்ரைஸ் டீட்டெயில் கேளுங்க. இல்லை வேறு எங்கேயாவது லக்ஷ்மி ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எந்த என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே லேண்ட்லைன் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவன் ஷிப்பிங் கூட நாமளே உங்களுக்கு இங்கேருந்து பண்ணி கொடுக்குறோம். சேலம் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு. சேலமில் இருக்கிறவங்க அப்படின்னா வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அதனால் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் மீரா மற்றும் சான். டாடா, பாய்.